2005ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ஒரு படம் வரும். அதே ஆண்டு தீபாவளிக்கு ஒரு படம் வருது. தாஜ்மஹால் வந்து சாங் திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வடா வடா. சரி, திருப்பாச்சி அமைஞ்சது தான் மேஜிக். நான் திருசா போடணும் பண்ணுறேன். அப்போ ஒரு ஷூட்டிங் போயிருக்கேன் கில்லி படத்துக்கு. ஓ, நீங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போகும்போது திருப்பாச்சி உருவாருக்காருன்னு நம்பிக்கிறேன். இதெல்லாம் விஜய்க்காக இப்போ நான் வழுக்க வச்சு அடிப்பேன் பிகினிங். சிவகாசி வந்து எனக்கு நம்மளே நம்பி கொடுத்தாரு. இப்போ நம்பிக்கை வருது. மன்மதராசா சாங் சரியான ஆட்டக்காரி சாயசிங் தான். ஊர் கொடுத்த ஐடியா தான். தேங்க்ஸ் முருகான்ட்டு வந்தேன். நயன்தாரா வந்து எவ்வளோ பாடல் நிச்சாலும் முதல்ல ஒரு பாட்டுக்கு ஆன பாட்டு. ஆமாம் ஆமாம். நயன்தாரா எப்படி ஒத்துக்கிட்டான்? குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய கமர்ஷியல் இயக்குனர் பேரரசு. இவருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. அவருடைய படங்களும் சரி, அவருடைய பேச்சும் சரி, அவருடைய செயல்பாடும் சரி, அவ்வளோ வேகம். இப்போது தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளராகவும் இருக்கிறார். அவரை நம்ம இந்த நல்ல நேரத்தில் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கேன் சார். சார், 2005ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ஒரு படம் வருது. அப்புறம் அதே ஆண்டு தீபாவளிக்கு ஒரு படம் வருது. ரெண்டு படத்துலையுமே ஒரே ஹீரோ, ரெண்டு படமுமே ஒரே இயக்குனர். அந்த ரெண்டு படமுமே இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹிட்டு. அந்த ஹீரோ வந்து விஜய் சார், அந்த டைரக்டர் வந்து நீங்கள். முதல்ல பொங்கலுக்கு வந்த படம் வந்து திருப்பாச்சி, தீபாவளிக்கு வந்து சிவகாசி. விஜயனுடைய சினிமா வாழ்க்கையில் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம், கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை. தமிழக மக்கள் இன்னைக்கும் அந்த பாட்டும் சரி, அந்த காமெடியும் சரி, சீனியும் சரி கொண்டாடுறாங்க. ஒரே வருஷத்தில் இந்த மேஜிக் எப்படி நடந்தது? மேஜிக் ஆக்சுவலி திருப்பாச்சி அமைஞ்சது தான் மேஜிக். ஏன்னா வந்து நம்ம விஜய் சார்கிட்ட வந்து இந்த ஆக்சுவலி திருப்பாச்சி கதை வந்து விஜய் சாருக்கும் பண்ணலது. நான் பொதுவாக பண்ணி வச்சேன். பல வருஷமாக அந்த யதார்த்தமான கதையெல்லாம் வச்சு அலைஞ்சு ஒரு இடம் பூரா கமர்ஷியல் கதை சொல்லுங்கள், பெரிய ஹீரோ கதை சொல்லுங்கள், இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சேஃப்டிக்கு ஒரு கதை, ஆக்ஷன் கதை பண்ணி வச்சுக்குவோம், கமர்ஷியலாக பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சேஃப்டிக்கு பண்ண கதை தான் இந்த திருப்பாச்சி கதை. நீங்கள் யாரை மனசில் வச்சு அந்த கதை எழுதிங்க? நீங்கள் நினச்சிப்பீங்களா இந்த ஹீரோவுக்கு செட் ஆகும்? நான் விஷுவலாக யாருமே நான் கொண்டு வரல. விஜய் சாராக நான் நினைக்கவில்லை. டக்குனு மேஜிக் அமைஞ்சதான். ஆனால் கதை சொல்லும்போது நிறைய சீன்கள் வந்து இப்போ படத்துக்குள்ள சீன்கள் இல்லை. ஓ, டெவலப் பண்ணுது. ஆமாம் ஆமாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் சாங் இல்லை, அந்த பற்ற அருவா அடிக்கிறது, இதெல்லாம் விஜய்க்காக இப்போ நான் பழுக்க வச்சு அடிப்பேன் பிகினிங், பழுத்தவரை விடி வருவேன், இது எல்லாமே. அப்புறம் வண்டியில் அருவாக்கு சாணம் பிடிக்கிறது, இதெல்லாம் விஜய் சார் நினச்சதுக்கப்புறம் டெவலப் பண்ணேன். ஓகே, ஆமாம், டெவலப் பண்ணேன். அது விஜய் சார் நான் படம் நடிக்கிறாரு அப்படின்னதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நிறைய பண்ணிட்டேன். எப்படி உங்களுக்கு இது இவ்வளவு இல்லாமலே உங்கள் முதல் உள்ள ஒரு சாதாரண கதையை ஓகே பண்ணார்? எப்படி நம்பிக்கை வந்து? இல்லை, உங்களுக்கு கதை தானே, கண்டென்ட் தானே. உங்களுக்கு நான் மாற்றினது சீன் தான், ஹீரோயிசம், அப்புறம் கிளைமேக்ஸு, இதுதான். உங்களுக்கு அதை பண்ணி தான் அப்படி ஓடி இருக்க போகுது படம். ஆனால் இந்த சாங் இந்த இது இருக்காது. ஃபேன்ஸுக்காக சிலது பண்ணி ஆகணும். நம்ம பேரரசு ஏற்கனவே பேரரசுங்கும் போது ஒரு கதையை பண்ணிவிட்டேன். அதில் விஜய் சார் பண்ணுங்கும்போது அவர் பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இல்லை ஒரு விஜய் சார் இல்லாமல் இவ்வளோ ஃபேன் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக ஒரு ஹீரோ அப்படின்னா நான் திரும்ப பண்ணியிருக்க மாட்டேன். நான் அப்படியே அழகாக ஒரு கிராமத்தை ஓப்பன் பண்ணி அப்படியே போயிருப்பேன். சில ஹீரோக்காக பண்ணுவோம். இது திருப்பாச்சி, இதான் மேஜிக். சிவகாசி வந்து அதான் திருப்பாச்சி வந்து கதையை நம்பி கால்ஷீட் கொடுத்தாரு. திருப்பாச்சி ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேரரசு நம்பி கால்ஷீட் கொடுக்குறாரு. சூர்யா மியூஸ், அதுவும் பெரிய கம்பெனி. ஆமாம் ஆமாம், கொடுக்குறாரு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் பயம் இல்லை. ஏன்னா கதையை நம்பி கொடுத்துட்டாரு. நம்ம வந்து சொன்ன கதையை கரெக்டாக எடுத்துருங்க மட்டும்தான் போயிட்டு இருந்துச்சு. சிவகாசி வந்து எப்போ நம்மளே நம்பி கொடுக்குறாரு. இப்போ நம்பிக்கை வருது. அப்போது நம்ம வந்து இதில் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் சிவகாசியை விஜய்க்காக பண்ண கதை சிவகாசி. இப்போ கூட சமீபத்தில் ஒரு விழாவில் சொன்னீங்க, நான் முதல்ல திருப்பாச்சின்னு டைட்டில் வைக்கல, வேறமுத்து சார் பாட்டிலேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. முதல்ல வேற என்ன டைட்டில் வச்சு? ஃபஸ்ட்டு வச்சு கிரிவலம். கிரிவலம் தான் டைட்டில் வச்சுருந்தேன். பதிவு பண்ணும்போது டைட்டில் இல்லை, இன்னொருத்தர் இருந்துச்சு. அவர்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தோம். அவரில் இந்த கதைக்குன்னு ஒரு கதை இருக்குது, அது அந்த கதைக்கு இதான் டைட்டிலு. அப்புறம் திருப்பாச்சிங்கிறது அதை டிஸ்கஷன் இதெல்லாம் ஓஞ்சி போய் சோறை படுத்தாச்சு.
படுக்கும்போது டிவி ஆன் பண்ணும்போது தான் தாஜ்மஹால்லேருந்து சாங் பாரதிய படத்துலேருந்து திருப்பாச்சி அருவால தூக்கிக்கிட்டு வடா வடா அப்படின்னு கப்பு முடிச்சான். திருப்பாச்சி வார்த்தை டக்குன்னு வந்துச்சு. இதுதான் டைட்டில். வைரமுத்து சாருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், அவனு வைரமுத்தோட வார்த்தை. ஆமாம், அதை பிடிச்சி தான் வச்சான். மறுநாள் டிசைன் பண்ணி அலோவ் பண்ணி கொஞ்சம் காட்டினா விஜய் சார் பண்ணிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிகினிங்கே ஓப்பனிங் ஒரு விஜய் சார் அருவா வச்சுட்டு அதை பார்த்துக்குப்பாரு. அருவாவில் கட்டை எலுமிச்சம் சொல்லியிருக்கும். ஆக்சுவலி விஜய் சாரோட ஃபேஸ் மட்டும்தான், அருவா அவரை கையில் பிடிக்கல. அருவா இன்னொரு அருவா எடுத்தேன். ஆமாம், கை இன்னொரு கை அதில் அருவா சூரி அந்த அருவா வெறும் அருவா தான். அந்த அருவாவில் அப்புறம் பட்டை போட்டு பொட்டு வச்சு அதில் எலுமிச்சம் சொல்லி டிசைன் பண்ணலாம். எதுவுமே ஒரிஜினலாக வைக்கவே இல்லை. அப்போ விஜய் சார் போஸ்ட் கொடுக்கவே இல்லை. ஒரு ஒரு லுக்கு பவராக லுக்கு இருந்துச்சு. அந்த ஸ்டில் எடுத்து டிசைன் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து பண்ணேன். பண்ணி திருப்பாச்சு. அந்த திருப்ப லெட்ரு இருக்குல்ல, இன்னைக்கு பார்த்தா பழுத்த அந்த இருபது அதுக்கு டிசைன் கஷ்டப்பட்டார். ஏன்னா அந்த அந்த கலர் வரும், ஒயிட் வரும், எல்லாம் இந்த பழுத்தது கிடைக்கல. அப்போ அதை ஒன்று எடுத்து அந்த லெட்டரில் அதை செட் பண்ணி இவ்வளோ பண்ணோம். ஒவ்வொரு அந்த திருப்பாச்சியில் கூர்மையாக இருக்கும். திருப்பாச்சிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அப்போ கொண்டு விஜய் சார் டிசைனை காட்டும்போது வந்துட்டார். ஃபர்ஸ்ட் லுக்கு ஹீரோவே இல்லாமல் நான் அழகாக டிசைன்ட்டு உட்காந்து பண்ணது. அதுக்கப்புறம் ஹீரோ வரமாட்டேட்டார். இதை போஸ்ட் அடிங்க அப்படின்ட்டு. அவருக்குள்ளனா தெரியுமில்ல, நீங்கள் பெருசாக பண்ணி கெடுத்து விட்ருவாங்க. இது நல்லா இருக்கு. அந்த போஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பூஜை போஸ்ட் இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்தது ஃபஸ்ட். சரி, படத்தில் முதல்ல ஹீரோயின் வந்து த்ரிஷா தானா இல்லை வேறு ஏதாவது ஹீரோயினா? ஏன்னா கில்லிக்கு அப்புறம் இல்லை, கில்லிக்கு அப்புறம் வந்து நான் த்ரிஷா போடணும் ஃபிக்ஸ் பண்ணல. எனக்கு ஃபஸ்ட்டு அசின் தான் அதில் ஃபிக்ஸ் பண்ணது மனசில் இருந்தாங்க. திருப்பதி விஜய் சார் கால் ஷீட் ஓகே ஆனதுக்கப்புறம் அடுத்த ஹீரோயின் யாருக்கும்போது அசின் சொல்லியாச்சு. விஜய் சார் ஓகே கேட்டார். அப்புறம் அவங்களுக்கு போய் கதை சொல்லியாச்சு. அவங்க அப்பாவும் அம்மா இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், 2 பேரும் கசுறோம். அவங்களுக்கும் அந்த பிடிச்சி போச்சு, எல்லாம் ரெடி. அவங்க தான் புஷ் ஆகிடுச்சு. தெலுங்கு படத்தில் இருக்காங்க அவங்க. இப்போ அவங்க முடிஞ்சு வர்றதுக்கு 1 மாதம் ஆகும். இவர் அப்போ வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார். ஒரு படத்துக்கு 3 மாதம் தான், 90 நாள் கழிச்சு கொடுப்பார். அதுக்கடுத்து போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் திடீர்னு ஹீரோயின் மாற்றணும். திருப்பாச்சி ஃபஸ்ட்டு அசின் தான். ஆனாலும் அசினை விடலையே, அடுத்த சிவகாசிக்கு. எனக்கு அவங்க ஆக்டிங் பிடிச்சி போச்சு. எனக்கு அசினோட ஆக்டிங் எல்லாம் பிடிச்சி போனால திருப்பாச்சி மிஸ் ஆச்சு. ஓகே, அடுத்து சிவகாசி ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு பிடிச்சாச்சு. நீங்கள் வந்து ராமநாதன் சார் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, நாட்டரசன் கோட்டை. விஜய் இதுக்கு முன்னால் ஏதாவது ஹிந்தி பார்த்து பழகிருக்கீங்களா, பேசியிருக்கீங்களா, இல்லை அவரோட படங்கள் ஏதாவது கிளாஸ் ஒர்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? எப்படி உங்களை நம்பி இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து கொடுத்தாரு? விஜய் சார் வச்சு ஃபஸ்ட்டு படம் பண்ணவங்களாம் கொடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்கிட்ட விஜய் சார் பிடிச்ச விஷயம் என்னென்னா கதை தான் முக்கியம். அவர் என்னென்னா கதை பிடிச்சி போச்சுன்னா அதில் ஏதாவது அவருக்கு ஒரு நெருடலோ இல்லை ஒரு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அப்போவே கேட்பார். அதுக்கு சரி விளக்கம் சொல்லிட்டுருவோம். இல்லை அவர் கேட்குற ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னா இல்லை சொல்லி போய் பண்ணிக்கலாம் சார்னா ஓகே, அதை மட்டும் மாற்றி பண்ணிக்கோங்க. அந்த டேபிளோடு முடிச்சு அதை சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஸ்பாட்டில் வந்து அவர் வந்து பெரிய ஹீரோ மாதிரி இப்போ பார்க்க முடியாது. ஒரு புதுமுகம் கூட கொஞ்சம் பார்த்தா பண்ணுவாங்க, எதுவுமே இருக்காது. ஷார்ட்னா டக்குன்னு வந்து வரும். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்னா பாசமலர் ஆகட்டும், ரஜினி சார் வந்து தர்மயுத்தம் ஆகட்டும், நிறைய ஹீரோ நடிச்சு முள்ளு மலர் ஆகட்டும். இவர் வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்ல எப்படி இது பண்ணாரு? ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு வித்தியான ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அந்த இதெல்லாம் ஏதாவது படத்தில் பாதிப்பு இருந்ததா? எப்படி இருக்கலாம்? என்ன சார், நம்ம வந்து கதை ஓகேயானது ஒன்று, கதை சொல்லும்போது அவருக்கு தங்கச்சி மனசுக்குள்ள வந்திருக்கலாம். அது கூட கொஞ்சம் சிலது வந்து பெர்சனல் அட்டாச் ஆகி சிலது கதை பிடிச்சிப்போம் உங்களுக்கு, அது கூட இருக்கலாம். எனக்கு என்ன பெருமையான விஷயமா இன்னமும் பாசமலர், முள்ளு மலரும், அதுக்கடுத்து இன்றைக்கி திருப்பாச்சி சொல்கிறாங்க. தங்கச்சி சென்டிமெண்ட்னா உதாரணம் சொல்கிற படங்களில் நம்ம படமும் முக்கியமான ஒன்று. அது வந்து 20 வருஷம் ஆகிப்போச்சு. 2005 வந்துச்சு, 2025 வந்துச்சு. உங்களுக்கு உண்மையிலேயே தங்கச்சி? ஆமாம்மா, எனக்கு ஆக்சுவலி திருப்பாச்சி உருவாகிற காரணமே என் தங்கச்சி தான். எங்கள் ஊர் ஓரளவு ஒரு டவுன் தான். எங்கள் தங்கச்சியை கட்டி கொடுத்தவங்கள கல்யாணம் போன ஊர். அப்புறம் ஊருக்கு வெறும் குடிசை தான் தெரியுது. அப்போ தான் இது எந்த வசதியுமே இல்லாத ஊர். அது வீடு திருப்பி வரும்போது அந்த பாதிப்பு இருந்துச்சு. அந்த பாதிப்பு தான் கருவாகும் திருப்பாச்சி. அப்புறம் திருப்பாச்சி சொல்லும்போது நீங்கள் தங்கச்சி வந்து நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜாலியாக ஒரு மாதிரி வேற ஒரு இதில் காமிச்சிருப்பீங்க. பழைய சினிமாலெல்லாம் ரொம்ப சென்டிமெண்ட் இதாக இருக்கும். குறிப்பாக அந்த முடி சீன்,
அது வந்து இன்னைக்கும் யாராலையும் மறக்க முடியல. அந்த இன்னொரு அம்மா வந்து அழுதது, முடி வெட்டிட்டேன்னு சொல்லுது, விஜய் சார் வந்து ஒரு காமெடி பண்றது, அந்த சீன் எப்படி உருவானது? இல்லை, கிராமங்களில் ஒரு பொண்ணு சிவப்பாக இருந்தால் கூட கருப்பான பொண்ணுக்கு புறாம வராது. இந்த முடி மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய புறாம வந்துடும். ஒரு பொண்ணுக்கு முடி நீளம் வந்தால் அதை பற்றி பேசுவாங்க, இவ்வளோ நீளம்ட்டு. அப்புறம் சவுரி வச்சுக்குவாங்க. அதனால் கிராமத்து பொண்ணுங்களுக்கு ஒரு பொண்ணு முடி கருகரு இருந்து நீளம் வந்தால் எல்லாருக்கும் புறாம இருக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டு தான். அப்போ இன்னொன்று எப்படின்னா, தங்கச்சிக்காக முடிய வெட்டினவன் ஃபஸ்ட்டு, நாளைக்கு அதே தங்கச்சிக்கு நாளைக்கு தலையை வெட்டான் பாயிண்ட். இது வந்து ஒரு கிராமத்தில் இது. அது தங்கச்சி சென்டிமெண்ட்டில் நைட்டு ஓடேறி வீட்டுக்குள்ளே இறங்கி முடி வெட்டான்னா எந்த தங்கச்சி பாசம். அது ஒரு ட்விஸ்ட் வச்சு. ஆமாம் மாற்றி அம்மாவை கட் பண்ணிடுவாப்புல. அது எப்படி அந்த சீனில் ரசிச்சா? ரொம்ப ரசிச்சார். திருவிழா சீன், அவர் வந்து நாங்களாம் மதத்தில் ஒன்றா இருந்தோம், இவர் வந்து அல்லாஹ் சொல்கிறது, அந்த காமெடி வந்து அவ்வளவு அருமையான காமெடி. அந்த காமெடி உருவாகும். ஃபஸ்ட்டு அந்த சீனை சொல்லும்போது விஜய் சார் இல்லை, அதை கட்டி வைக்கிறது பெஞ்சம் தான். ஏன்னா எனக்குன்னா ஒரு பெரிய ஹீரோ, யார் நினச்சாலும் அது பெரிய ஹீரோ இல்லை, ஹீரோவுக்கு வேணாம். அப்புறம் காமெடி இருந்து கட்டி வச்சுட்டு மாலையை போடுறது, தண்ணி ஊற்றுறது, அது ஒரு காமெடி பண்ண நல்லா இருக்கும். அது வடிவில் நினச்சி பாருங்களேன், பெரிய ஒர்க் ஆகும். அப்போ நான் காமெடி தான் பண்ணது. எனக்கு நான் உண்மையிலே ஹீரோ பண்ணால் நல்லா, விஜய் சார் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு தான் நினச்சிது. ஆனால் பெரிய அவர் மாஸ் ஹீரோ, பெரிய ஒரு இமேஜ் உள்ள ஹீரோ, இது போட்டு மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி கிளவி இன்னும் யாத்தா ஏன் சம்மதிக்க மாட்டேங்கிற, நேரம் முடிச்சு நேரம் கொலை போடும். ஏன்னா இதெல்லாம் சரியாக வருமானு தான் நான் அப்போ சொல்லிட்டேன். இல்லை சார், எனக்கு அதுதான் இருந்தது. நீங்கள் ஒரு இமேஜ் இருக்கும், ஹீரோஸ் இல்லை, நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன் என்ன சார். அப்போ கூட இல்லை நானே பண்ண சொல்லவர், இல்லை உங்களுக்கு ஓகே நானே பண்ணிடுறேன். அப்புறம் முதல் படத்திலேயே எனக்கு தெரியும் எந்த இயக்குனருக்கும் கிடைக்காது, எல்லா பாட்டும் நீங்களே, அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரி உள்ளது. எப்படி அது ஆகலாம்? நம்ம வந்து பெரிய ஹீரோக்கு. ஆமாம் உண்மையிலே அது கிடைக்காது. 7 பாட்டில் ஆமாம் எல்லாம் நம்ம தான் எழுதிட்டோம். அது விஜய் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ எந்த ஊர் வந்து டியூன் போட்டோம். ஃபஸ்ட்டு டியூன் போட்டு தானண்ணா தந்தண்ணா தானண்ணா இப்படிதான் போட்டு சீல் ஏற்றியாச்சு. எனக்கு ரெண்டா அது கொண்டு ஹீரோட்ட கொடுத்து ஓகே பண்ணோம். எல்லா சாங்குமே ஹீரோ ஓகே பண்ணோம். எல்லா டீமும் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணதுக்கப்புறம் நாங்கள் அடுத்து பண்ணுவோம். அது சவுத் ஈஸ்டாக இருக்கும். டீம் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணுறது. அப்போ தந்தனா போட்டு அது சரியாக அவங்களுக்கு ரீச் ஆகுமா, அவங்களுக்கு இப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம அறிவிக்கு யோசிக்கும்போது ஒரு வார்த்தையோட கேட்டால் தான் முழுமையாக கணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு வார்த்தையை போட்டு அதை ஒரு பாடி டியூனை காட்டிடுவோம். டியூன் ஓகேன்னா அப்புறம் பெரிய லிரிக்ஸ் வச்சுட்டு பெரிய கவிஞர் வச்சு எழுதிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தது. தீனா தான் படிப்பார். நீ எந்த ஊர், நாங்கள் சீட்டில் ஏற்றி விஜய் சார் வீட்டுக்கு போயிட்டேன். போய் சார் ஓப்பனிங் சாங்கு டியூன் சார் போட்டு கேட்டார். போட்டு கேட்டுட்டு அப்படியே சாங் ஃபுல் லிரிக்ஸ் சரணமும் எழுதிட்டேன், எல்லாமே எழுதிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு டியூனை பற்றி பேசலை, பாட்டு யார் எழுதுனா அப்படின்னாரு. எனக்கு வந்து சரி நான் நம்ம டம்மி எழுதியிருக்கோம், இதுதான் லிரிக்ஸ் நெக்ஸ்டார் போல இருக்குது அப்படின்னு நான் பதறி போய், இல்லை சார் இது டம்மியாச்சும் எழுதியிருக்கேன், நான் தான் எழுதியிருக்கேன், டியூன் ஓகேனா நம்ம கவிஞர் வச்சு எழுதிக்கலாம் சார். இல்லை இல்லை ஒரு வரி மாற்றாதீங்க அப்படின்னாரு. த்ரிஷாவும் இதுவும் கில்லிக்கு அப்புறம் அடுத்த இதில் வந்து அந்த பாட்டு அது எப்படி உருவானது? அது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் வந்து எல்லா பாட்டுக்கும் பேசப்படுது. அப்போ உள்ள ஷூட்டிங் போயிருந்தேன் கில்லி படத்துக்கு. ஓ, நீங்கள் போய் ஸ்பாட்டுக்கு போகும்போது இந்த சாங் அப்படி போடு போடு. நீங்கள் பார்வையாளராக அங்கே இருந்திருக்கீங்க? ஆமாம், விஜய் சார் எதுக்கு பார்க்க போகிறேன். அப்போ இந்த பாட்டு போய் இந்த பாட்டு ஹிட்டாக தெரிஞ்சு எனக்கு, இந்த சரி குத்தா இருக்குது ஹிட்டாகும், இதுக்கு மேலே ஒரு டீனை போடணும் அப்படின்னு வந்து போட்டால் தான் அப்போ பண்ண தப்புல தப்பத்தை வெத்தல இருக்குட்டா அந்த அதோட அடிக்கணுங்கிற ஒரு போட்ட தான் இந்த சாங்கு. அப்புறம் கண்ணு தான் கலந்தாச்சு. அது ஒரு மாதிரி. ஆமாம், அது மெலோடிங்கும் போது அதில் தான் எப்பவுமே மெலோடியில் தான் கவிஞர் வந்து அவங்க திறமையை காட்டுவாங்க. வரிகள்லாம் கொஞ்சம் அழகாக போடுவாங்க. கண்ணு கண்ணு தான் கலந்தாச்சு, கலப்பில் காதல் கருவாச்சு. அது சாங்குள்ள கேட்டார். கேட்டு
கவிஞரே சூப்பர் அப்படின்னாரு. அப்பதான் கவிஞரே வருது. கவிஞரே சூப்பர் அப்படின்னாரு. ஓகே கவிஞர் ஒத்துக்கிட்டாரு. சரி, உங்க படத்துல இந்த வில்லன்கள் வந்து இன்னைக்கும் பேசப்படும். அந்த பேரு அதை கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. எப்படி அந்த வில்லன்லாம் வருவாங்க? இன்னைக்கும் நம்ம காமெடியா இருந்த கூட அந்த உங்க பட வில்லன்கள் பட்டாசு பால் பான்பராக் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த பேர் எப்படி? அப்போ நம்ம அப்போல்லாம் நிறைய ரவுடி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நிறைய நியூஸ் வரும், என்கவுண்டர்லாம் ஒரு அடைமொழி இருக்கும். ஆமாம், வெள்ளை ரவிம்பாங்க, பிளேடு பாண்டி, வெட்டு ராஜேந்திர, இப்படி ரவுடிகள் பேர்லாம் அடைமொழியோட வரும். அப்புறம் பார்த்தேன், ஓகே நம்ம ரவுடி வச்சு கதை பண்ணுறோம். மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னைன்ட்டு தொகுதி மாதிரி பிரித்து அப்போ ரவுடிங்கிறது அடைமொழி வைக்கணும். அப்படிதான் அந்த பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சனியன் சகடை. ஆமாம், சனியன் சகடை தான் வேறு பேர் கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஏன்னா சகடைங்கிறது ஒரு அரக்கனோட பேர். ஆமாம், அரக்கனே அவனே ஒரு சனியன் தான். அதில் ஒரு சனியன் சகடைன்ட்டு ஒரு பேர். அந்த கிளைமேக்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு தெரியாது, விஜயகுமார் சார் வீடு நினைக்கிறேன் அஸ்லேஷ் நகர், அந்த எல்லாத்தையும் அடைச்சி போட்டு வாசன் சார் அது எப்படி யோசிச்சிங்க? இந்த மாதிரிலாம் யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே இடத்துல கூட்டு ஒரு ஹீரோ வந்து பண்ணுறது ஒரு பெரிய ஒரு மாஸ். அது எப்படி இருந்தது? இல்லை அதுதான் சார், அப்போ முதல்ல சனியன் சகடை மட்டும் வீட்டுக்குள்ளே வந்து கொள்ற மாதிரி தான் இருந்துச்சு. இவனே போலீஸ்கிட்ட போய் இதாகி என்னை தூக்கி ஒரு வாரம் ஜெயிலில் வச்சுருக்கோம். ஜெயிலுக்கு போய் வருவாங்க. அப்போது ஜெயிலில் போய் உள்ள உட்காந்துக்குவான், நிம்மதியாக இருப்பான். எப்படி வருவான்ட்டு ஜெயிலில் எப்படி ஹீரோ வந்தாங்கிறது கிளைமேக்ஸ். இதே மாதிரி பிரில்லியண்ட்டாக போய் ஜெயிலில் போவான், அது ஒரு கிளைமேக்ஸ். அதை தூக்கிட்டு சரி மாதம் வச்சுருவோம், ஒட்டுமொத்த ரவுடியும் வச்சுருவோம். எத்தனை எவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் அது அன்னைக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா பரவாயில்ல, எனக்குள்ள ஜிம்பாயே வேணும். எல்லாம் ஃபைட்டர்ஸ், ஜூனியர்ஸ் 1000 பேர் கொண்டு இறக்கிடுவாங்க. பூரா ஜிம்பாய்ஸ், யார் பார்த்து ரவுடியாக இருக்கணும், உருவம் அப்படி இருக்கணும், உடம்பு அப்படி இருக்கணும். அப்போ இதுக்கு ஆர்ட் செலெக்ஷனே பெருசாக எனக்கு டைம் எடுத்துருச்சு. உள்ள இருக்க ஜிம்பாய்ஸ்லாம் கூப்பிட்டு அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டில் யார் ரவுடி மாதிரி இருக்காங்க அவங்களாம் வரவழைச்சு, ஜட்டா முடியாக இருப்பாங்க, மீசர் இருக்கும், அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அது கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டது. ஆர்ட்ஸ் கொண்டு இறக்க ஒரு 200-300 பேர் இருப்பாங்களா? கூட 500 பேர். 500 பேர். ஆமாம் ஆமாம். இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஏரியா, ஒரு ஃபங்க்ஷனில் போனால் அந்த கும்பிட போன தெய்வம் அந்த பாட்டை வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க, அவ்வளோ பெரிய செட்டு போட்டு எடுத்தாங்க. சாயா சிங் அதில் ஆடிப்பாங்க. ஆமாம் ஆமாம். அது எப்படி இது? அப்போ வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ், அந்த மன்மதராஜா. நமக்கு என்ன கமர்ஷியல் படங்கள கூட ஒரு ஹீரோயின், அப்போ இந்த ஒரு சாங் வேணும். சாங்கு வந்து வெறும் சாங் இல்லை, படம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் அது ஒரு சாங்கு அப்படின்னு தோணும். அதில் ஒரு கதை இருக்கும். ஏன்னா ஒரு கிராமத்துக்கு வந்திருப்பாங்க, கிராமத்தில் சிட்டிக்கு வந்தாச்சு. சிட்டியில் வந்தால் கூட அது கோயிலில் இந்த மாதிரி அருள் வர்ற லேடிஸ் இருக்காங்க. அப்போ இங்கேயும் கிராமத்து சார்ந்த லேடிஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. கேட்பாங்களா எந்த ஊர் உங்களுக்கு? கொல்லக்குடிப்பாங்க. கொல்லக்குடி காலத்தூருக்கு ஃபேமஸ் இங்கே எங்கள் ஊர் சைடில். அப்போது நிறைய கிராமத்து ஆள்கள் இங்கே வாழ்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே பதிவு பண்ணாதான் பின்னாடி அந்த ரெயின் ஏர்போர்ட்டில் பேசுவாங்கல்ல, இங்கே இருக்கிற சென்னையில் வாசிக்கிறதுல முக்கால்வாசி பேர் கிராமத்தாங்கடா. அப்போ ஒரு சென்னையில் ஒரு கோயிலில் அம்மன் சாமி போடும்போது ஒரு பொண்ணுக்கு அருள் வந்து ஆடுது. அது அந்த ஒரு கதையோடு வரும். அது சாயாசங்க பார்த்தா இது வந்து நம்ம யாரோ ஒரு டான்ஸரை போட்டு ஒரு ஹீரோயினை போட்டோம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யாரை போடுறது நல்லா ஆடணும். யார் அப்படிங்கும்போது பார்த்தா அப்போ தான் மன்மதராசா சாங் என்ன போடுறது, திருடா தெரியல, மன்மதராசா மன்மதராசா சாங்கு. அதில் ஆட்டை பின்னி இருக்கும் சாயசிங். அப்போ சரியான ஆட்டக்காரி சாயசிங் தான். அந்த ஆட்டக்காரி கூப்பிட்டு தான் இதில் புக் பண்ணது. அது இந்த அளவுக்கு பேர் வரும் நினைக்கிறேன். அது ஒரு சீனில் திரிஷா, மல்லிகா, ஜாயசிங் சேர்ந்து கூட வந்திருக்கேன் சார். மோகன் ஸ்டுடியோ சார். இன்றைக்கும் விஜயோட நிறைய கட்டப்புகளை பற்றி பேசுகிறோம். அது முக்கியமாக நம்ம பேசுகிறது வந்து திருப்பாச்சியில் வந்து அந்த முகம் ஃபுல்லாக அந்த சந்தானம் வச்சுட்டு ஒரு வித்தியாசமான உள்ள கெட்டப் வந்து இன்னும் பேசுகிறோம், நிறைய ஃபோட்டோ ஆகுது. அந்த கெட்டப் உருவானது, அதை பற்றி உள்ள அந்த சுவாரஸ்யம் சொன்னாங்க. விஜய் சார் கதை சொல்லும்போது சந்தன கட்டப்பு இல்லை, ஆனால் ஃபேஸ் மறைச்சிட்டு ஃபைட் பண்ணுறாரு. அந்த ஏரியா மக்கள் யாருமே ஹீரோனி இருப்பாங்கள்ல, அந்த ஏரியா மக்கள் யாருக்குமே ஒரு ஃபேஸ் தெரியக்கூடாது. ஆனால் 10-20 பேர் போட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ ஹெல்மெட் போட்டு பண்ணும்போது அது பவர் தெரியாது. ஹீரோ ஃபேஸ் தெரிந்தால் தான் ஆடியன்ஸ் பவரை ஃபீல் பண்ணுவான். ஹெல்மெட் போட்டு சொல்லி அப்போ நினச்சிடுவான் வேறு யாரோ டூ போட்டுருவாங்க. யாரும் பண்ணாமல் ஹெல்மெட் போட்டு அது சரியாக வராது. ஓகே,
மூஞ்சி முடி துணியை கட்டிக்கிறது முடி மாதிரி அது சரியாக வராது. நான் சும்மா மூடி போட்டுக்கிட்டு நெட்டை போட்டுக்கிட்டு எனக்கே திருப்தியில் பவர் வேணும். எனக்கு பவர் வந்து தேடிட்டே இருக்கேன். என்னென்னமோ சிந்திக்க சரியாக வரல. என் டிஸ்கஸ் ரூம்லேயே சைடில் அந்த பூஜை ரூம் வச்சுருக்கேன். சாமி போட்டோ வச்சுட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தீவனம் காட்டிட்டு கும்பிட்டுட்டு தான் டிஸ்கஸில் உட்காடுறேன். எனக்கு இப்போ பெரிய ஒரு டல்லு என்னடாட்டு இந்த டல்னஸ்லேயே போய் சாமி கும்பிட்றேன். சூடம் ஏற்றி விட்டுருக்கும்போது ஒரு ஃபோட்டோ, முருகர் ஃபோட்டோ, சந்தன காப்போட. சந்தன காப்பு சந்தனம் அந்த நெத்தி பட்டை பெட்டு புதுசாக இருக்கும். அந்த சூடம் ரவுண்டு காட்டும் போதே அந்த சந்தன கட்டுப்பு வருது. அப்போ உன்னை முருகரை பார்க்கல, அது விஜயோட கட்டப்பா பார்த்தேன். அப்படி சாமி கும்பிட்டு தேங்க்ஸ் முருகான்ட்டு வந்தேன். முருகர் உங்களுக்கு ஒரு சீன் கொடுத்துருக்காரு. இதாயா கெட்டப்போ அங்கே பிடிச்சதான் முருகர் கொடுத்த ஐடியா தான். இன்னைக்கு 20 வருஷம் தாண்டி பேசப்படுது, இன்னும் 20 வருஷம் பேசணும். அதனால அது அந்த சந்தனம் போயிட்டு டைட்டாக அதை போஸ்ட் அடித்தேன். 25 நாள் அடித்தேன். அந்த ஸ்டில்லை ரிலீஸ் பண்ணி எங்கேயுமே நான் லீக் பண்ணல. ஏன்னா இது பவர்ஃபுல் ஸ்டில்லு. எப்போ வெளியே கொண்டு வரணும் அப்போ கொண்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அருவா வைக்கிறது ஒவ்வொரு சீனாக ஃபஸ்ட்டு, அப்புறம் ரிலீஸ் அப்போ அந்த உபதியை பூசினது சிறுச்சொடி இதைத்தான் போட்டே இருக்கேன். 25 நாள் தான் ஃபுல் பிளாக் பேக்ரவுண்டில் ஃபுல் இது டைட்டு சந்தனத்தோடு அப்படி வச்சுட்டு தான் இருக்கும். சென்னை ஃபுல்லாக தமிழை ஃபுல்லாக போஸ்ட் ஆயில் பண்ணிட்டு மேட்ரிஷ். எந்த அளவுக்கு திருப்பாச்சி எடுத்து பேசுகிறோமோ, எந்த அளவுக்கு வெற்றியோ, அதே மாதிரி சிவகாசியும் பட்டாசு மாதிரி இது. அந்த படம் நீங்கள் சொன்னீங்க ஒரு டக்குன்னு கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லி, அதில் வந்து ஒரு அம்மா சென்டிமெண்ட் இருக்கும். ஆமாம், அந்த கதை எப்படி அது அவ்வளோ சீக்கிரத்தில் ரெடி பண்ணீங்க? இல்லை ஆல்ரெடி உங்களோட ஸ்டாக்ல அந்த கதை இருந்ததா? இல்லை, அது ஒரு லைன் மட்டும் தான் இருந்துச்சு. லைன் அப்படின்னா மாட்டு தொழுத்தில் அம்மா இருக்குங்களா, ஆமாம், அதுதான் லைன். அது தங்கச்சி மட்டும் சொல்லணும் திருப்பாச்சியில். அது மாதிரி என் ஃப்ரெண்டு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். உண்மை நடந்தது. ஆமாம், அது உண்மை கதை தான். ஆமாம், எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு ஊர். அப்போது ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போய் நிறைய சாப்பிடுவேன். அந்த அவங்க ஃப்ரெண்டு அம்மா கையில் நிறைய சாப்பிட்ருக்கேன். போனால் அவ்வளோ விருந்து பண்ணுவாங்க. நான் அது திருப்பி சென்னையில் வந்துட்டு ஒரு போய் பார்க்கலாம். பார்த்தா வீட்டில் அவங்க அம்மா இல்லை. எங்கேன்னு பார்த்தா வயக்காட்டில் இருக்காங்க. அங்கே போனால் வயக்காட்டில் ஒரு தொழுவு மாதிரி தான் தனியாக. அதுக்காக உடம்பு சரியில்லை அவங்களுக்கு. வீட்டில் வைக்க வாங்கி கொண்டு போட்டாங்க. ஆமாம், அந்த பார்த்து எனக்கு பகிர்னாகி போச்சு. என்னடா அம்மா ஒன்றது தனியாக மாட்டுத்தூள் மாதிரி அங்கே மாடுகள்லாம் கட்டி கிடக்கு எல்லாம் கிடக்கு, இங்கே போட்டிருக்காங்களே. அந்த பாதிப்பு அதில் வந்து தான் சிவாசி கதை. அது அப்படின்னா விஜய் சார் சொல்லும்போது லைன் தான் இந்த மாதிரி அண்ணன் தம்பி அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாப்புல. நம்ம பார்த்தோம்ல அதை தம்பி ஸ்தானத்தில் பார்த்த மாதிரி ஒரு வச்சுட்டு மகனா வச்சுட்டு, அப்போ அண்ணன் இந்த மாதிரி வளர்த்து போட்டான். அப்போ அம்மா பார்க்கும்போது மகன் தெரியக்கூடாது, இவனு மட்டும் அம்மா அப்படி இருக்குன்னு சொன்னோம். அப்போ அது சேலஞ்ச் எடுத்து பண்ணுறது ஒரு சின்ன நாட்டு தான். அந்த அம்மா வந்து முதல்ல வேற யாரும் நடிக்கும், கீதா கிடையாது, வேற யாரும் நடிக்க மாதிரி இருந்தது? ஃபஸ்ட்டு ஜெயசுதாமா பேசிட்டோம். அவங்க கதையில் கேட்டு கேட்டாங்க. ஆனால் என்னென்னா அவங்க கண்டிஷன் வந்து சென்னைக்கு வர மாட்டேன்ட்டாங்க. ஹைதராபாத்லேயே சொல்லி வச்சுட்டு அங்கே நடிக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க பொண்ணு யாரோ படிச்சுருக்கா கூட இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க விட்டு வர முடியாது, எத்தனை நாள் இங்கே இருக்க முடியாது. நமக்கு இங்கே வந்து ஒரு 10-15 நாள் இங்கே இருக்கணும் ஒரு சில. அப்புறம் கிராமத்துக்கு அங்கே போகணும் இதெல்லாம். இது வந்து அப்புறம் அவங்க வந்து ஹைதராபாத்லேயே ஷூட்டிங் பண்ணுறதா நான் ஓகேன்ட்டாங்க. இங்கே இந்த சென்னைக்கு வர சூழ்நிலை இல்லைன்னும்போது அப்புறம் பார்த்தேன் இது சரி, இவங்க அம்மாவுக்கு அவங்க எப்படி ஒத்த செட்டுலேயும் இத்தனை யூனிட்டையும் கொண்டு போய் இங்கே பண்ணுறது புதுசுக்கு செலவு தான் அப்படின்னு. சரி, அப்புறம் தான் சரி ஜெயசுதா வேணாம், யார் பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்புறம் கீதாங்க அவங்க பைரவிலேயே ஃபேமிலிக்குன்னு பிறந்தவங்க. அவங்க கரெக்டாக இருப்பாங்க தான். அப்புறம் அவங்கள நடிக்க வச்சு. ஆக்சுவலி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அப்படி தான் அவங்க ஃபஸ்ட் அம்மா நடிக்கிறாங்க. அப்போ பாலச்சந்திர காலத்துலேருந்து ஹீரோயினாக நடிச்சாங்க. அம்மா பெருமை உங்களுக்கு உண்டு. அது யோசிச்சாங்க. அப்புறம் கதையை ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் கதை கேளுங்க சொல்லி கதையை சொன்னதுக்கப்புறம் ஓகேன்ட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இந்த படத்துலையும் பாடல்கள் வந்து அவ்வளோ ஃபேமஸ். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத அழிக்காத பாட்டு அந்த எண்ணாத்த சொல்கிறீங்க. அது கொஞ்சம் விமர்சனங்களும் வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீ பேரரசு சார் வந்து சில வரிகளில் குசும்பு காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கவிஞர்கள் சமூக வலைதளத்துல இல்லை என்னன்னா
எல்லா கவிஞருக்கும் எல்லா வகையான பாட்டு எழுதுவாங்க. ம். இப்போ கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கவிஞர் அவர் தான். எல்லா கவிஞருக்கும் உதாரணம் அவர் தான். ம். அவரும் சில படங்களில் ம். அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டர் பாடலாம். அப்போ அதை பாடும்போது அதுக்கான இதுதான் எழுதுதான் கவிஞரோட வேலை. சோகப்பட்டா எந்த சோகத்தை புளியிடணுமோ, தத்துவப்பட்டா எந்த தத்துவம் சொல்லணுமோ அதுதான். அது வந்து எல்லா கவிஞருக்கும், வைரமுத்து சாருக்கும் நிறைய கவிஞர் பாட்டு எழுதியிருப்பார். இது ஒரு கமர்ஷியல் படம். அப்போ ஓப்பன் சாங் எழுதுகிறோம், வாடா வாடா தோலா வாழ்ந்து வைப்போம் வாடா ஒரு சாங் எழுதுகிறோம். அதில் நிறைய தத்துவங்களாக இருக்கும். உன்னோட உயர்வுக்கு உன்னோட வேர்வை, என்னோட உயர்வுக்கு என்னோட வேர்வை, யாரோட உயர்வையும் யாராலையும் தடுக்க முடியாதுடா, கெடுக்க முடியாதுடா. அதெல்லாம் மனசுல நிக்கலையா? அது நிக்க நல்ல விஷயம் நிற்காதுல. அது மாதிரி ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே ரொம்ப கற்பனை விட்டாங்க. காம்பினேஷன் இருக்குல்ல, சில இது காம்பினேஷன், சாப்பாடுலேயே காம்பினேஷன் இருக்கும். அப்படி பார்த்தா நித்த நித்த நெல்லிச்சோறு கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன மயக்குதையா, ஒரு காம்பினேஷன் தான். அந்த பழைய சோறுக்கும் மீன் குழம்பும், பழைய மீன் குழம்பும் அது ஒரு காம்பினேஷன் தான். அது பின்னாடி தவறாக உடற பெரிய ஹிட் ஆயிட்டு. பெரிய ஹிட். இன்னைக்கும் வந்து அசினோட பாடல்களாகட்டும், விஜய் சார் பாடலாகட்டும், சாங் ஒன்று, சாங் ஸ்டீன் ஒன்று, லிரிக்ஸ் ஒன்று, அப்புறம் அந்த டான்ஸ் மூமெண்ட். அப்புறம் கோடம்பாக்கம் ஏரியா. நயன்தாரா வந்து எவ்வளவு பாடல் நடிச்சாலும் முதல்ல ஒரு பாட்டுக்கு ஆடின பாட்டு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். நயன்தாரா ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அது விஜய் சார் அந்த இந்த வள்ளி அந்த கெட்டப் இதில் முருகர் இதில் வந்து பண்ணுறது அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதில் ஒரு வாரம் நான் யார் தெரியுமா, சூப்பர் ஸ்டார் ஆளுடா அப்படின்னு வரும். அப்புறம் வந்து அடியே அடியேன்னு ஒன்று அந்த அம்மா முறைக்கும், இவர் அப்படி இது பண்ணுவார். அதெல்லாம் ஒரு விளையாட்டு இருப்பீங்க. ஆமாம் ஆமாம். நயன்தாரா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? நயன்தாரா ஃபஸ்ட்டு அவங்க அதான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி நயன்தாரா நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு நடக்குது ஒன்று, நடக்குது ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஜோதியா தான் நினச்சது. ஏன்னா சந்திரமுகி ஓகே லிஸ்ட் டைம் அது. ஓகே ஜோதியா, அப்போ சூப்பர் ஸ்டார் ஜோடி தான் கேட்டு போடா அப்படிங்கும்போது, ஆமாம் சந்திரமுகியில் நடிச்சதுனால அவங்களை கூப்பிட்டோம். அவங்க ஃபஸ்ட்டு அப்புறம் தவிர்த்தோம். என்னன்னா அப்போ தான் சூர்யா மேரேஜ் பண்ண போகிறேன், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க ஃபஸ்ட்டு அப்புறம் சொல்லிட்டாங்க அப்படி, இதுக்கப்புறம் நடிக்கிறது சரியாக வராது. சரி ஓகே. அப்போ ஜோதியா இல்லை, சிம்ரன் நடிக்கும். சிம்ரனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க சந்திரமுகிலேயே நடிக்க வேண்டியதுங்க, அவங்க மேரேஜ்லாம் அது நடிக்கலை. அப்போது சிம்ரன்னா அந்த ஆழ்த்துவட்ட பூபதி என்னன்னாட்டா அந்த காம்பினேஷனில் இருக்கணும் நடித்தான். ஆனால் அவங்களும் அப்போ மேரேஜ் ஆகி கேட்டாங்க. என்னடா பண்ணுறது, சூப்பர் ஸ்டார் ஜோடிதான்ட்டு இது சொல்லிட்டான். அப்புறம் சந்திரமுகியில் உண்மையிலே ரஜினி ஜோடி நயன்தாரா தானே, ஓகே அவங்களுக்கு கேட்டுருவோம். அப்படி தான் நயன்தாரா கேட்டது. ஃபஸ்ட்டு ஒரு சாங்கும் போது யோசிச்சாங்க. அவங்க ஐட்டம் சாங் மாதிரி எனக்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேணாட்டாங்க. மேனேஜர் வந்தாங்க, ஒரு சாங் பண்ணலங்கிறாங்க. நீங்கள் ஒரு சிட்டிங் கொடுங்க. அவங்க ஒரு சாங்கும் போது சும்மா கிளாமர் சாங்கு அதை நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அப்பா எனக்கு கேளுங்க. அப்போ கேட்டோம், சரி டேரக்டர் பார்க்கணும், நேராக பார்க்கணுங்க. சரி வர சொல்லுங்க. நேராக போய் நான் ஒரு லைன் சொல்லிவிட்டு அந்த சிச்சுவேஷனை அழகாக சொன்னேன். நீங்கள் நயன்தாரா வரீங்க, நீங்கள் பிரச்சாரத்துக்கு வரீங்க, அந்த சுச்சுவேஷனு பிரசராஜ் கேரக்டரு இதெல்லாம் சொல்லி அதுக்குள்ளே கதை இருக்குது. கடைசியாக நீங்கள் ஒரு விசிறியை காட்டிட்டு போவீங்க, அவங்க விசிறி போட்டுவிட்டு போயிடுவாங்க. அப்போ அது இன்ட்ரெஸ்டிங்காக ரசித்தாங்க. ஓகே ஓகே சரி நான் பண்ணிடுறேன்ட்டாங்க. நான் வச்சு ஒரு சாங் போது வேறு நினச்சிட்டேன். ஓகே சரி ஓகேண்ணா. அதுக்கப்புறம் தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்புறம் காஸ்டியூம்லாம் சரி இவ்வளோத்துக்கும் சேலை தான். சரி தான் ஃபஸ்ட் ஒன்று சொன்னால் அப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆகி அவங்களே ஒரு சேரீ எடுத்து அனுப்புனாங்க. இது ஓகேன்ட்டு கரெக்டாக இது இப்படி ஆடிருங்க பண்ணது. இது வரைக்கும் ஒரு மறக்க முடியாத நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி சார். சூப்பர்.